ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்மியான பொருளை வச்சு கம்மியான நேரத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவன் பிக்னஸ் கூட இதை செய்யலாம். அந்தளவுக்கு ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஒரு பேனில் சேர்த்து அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இதை வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற 2 கப் அளவு ரவைக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் பிடிக்குன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகரை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் இதோட நம்ம வறுத்து வச்ச ரவையையும் இதோட சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சையும் முந்திரியும் இந்த லட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேன்லேயே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ரவையும் சுகரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற்றின நெய் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நெய் ஊற்றிக்கிட்டு தானே ஊற்றிக்கோங்க. இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த ரவா லட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் உருண்டை பிடிக்க போகிறோம். இப்படி நம்ம பால் ஊற்றி பிடிக்கிற இந்த ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மிக்சிங்கில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துட்டீங்க, கொஞ்சம் குழகுழப்பாக ஆயிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சம் ரவை எடுத்து வறுத்து இதே மாதிரியே கோர்ஸாக பொடி பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ நம்ம மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகலை, ரொம்ப குயிக்காகவே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது அப்பப்போ கையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் மாவு காஞ்சிருச்சு உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் நெய்யோ இல்லை கொஞ்சம் பாலோ தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவில் நீங்கள் பால் தெளிக்கிறப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.